தகப்பனை நோக்கி, என் தலைவரே, நான் உமக்கு முன்பாக எழுந்து நிற்கவில்லை என்று கோபப்பட வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காய் இருக்கிறேன் என்றாள். லாபான் அந்த கூடாரத்திலும் தேடினான். ஆனால் அவனுடைய சிலைகளை காணவில்லை. லாபானின் தேடலில் எதுவும் கிடைக்காத பிறகு யாக்கோபு விரக்தியால் கோபம் கொண்டு தனது குற்றச்சாட்டுகளை லாபானிடம் எடுத்து கூறினார். என் குற்றம் என்ன? நீர் என்னை துரத்தி வந்தது எந்த குற்றத்திற்காக? 20 ஆண்டுகளாக நான் உம்முடன் இருந்தேன். உமது செம்மறி ஆடுகளுக்கும் உங்கள் பெண் ஆடுகளுக்கும் கருச்சிதைவு ஏற்படவில்லை. உங்கள் மந்தைகளின் ஆட்டுக்குட்டிகளை நான் சாப்பிடவில்லை. மிருகங்களால் துண்டிக்கப்பட்ட ஆடுகளை நான் உங்களிடம் கொண்டு வரவில்லை. அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். என் சம்பளத்தை நீர் 10 முறை மாற்றினீர். ஆனால் என் தந்தையின் கடவுள் எனக்கு துன்பம் தர உம்மை அனுமதிக்கவில்லை. என் தந்தையின் கடவுளும் ஆபிரகாமின் கடவுளும் மற்றும் ஈசாக்கின் கடவுளுமானவர் என்னோடு இல்லை என்றால் நீர் நிச்சயமாக என்னை இப்போது வெறும் கைகளோடு அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் என் கைகளின் உழைப்பையும் பார்த்ததால் நேற்று இரவு அவர் உங்களை கடிந்து கொண்டார். லாபான் தனது பயனற்ற விருப்பங்களையும் யாக்கோபின் மீதான தெய்வீக பாதுகாப்பையும் உணர்ந்து தனது குரலை மென்மையாக்கி, இந்த பெண்கள் என் மகள்கள், இந்த குழந்தைகள் என் குழந்தைகள், இந்த மந்தைகள் என் மந்தைகள். நீங்கள் பார்ப்பது அனைத்தும் என்னுடையவை. ஆனால் என் மகள்களுக்காக, அவர்கள் பெற்ற அவர்களின் குழந்தைகளுக்காக நான் இந்த நாளில் என்ன செய்ய முடியும்? இப்போது வாருங்கள், நீயும் நானும் ஒரு உடன்படிக்கை செய்வோம். அது உனக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தூணாக அமைத்தார். அவர் தனது உறவினர்களிடம், கற்களை சேகரியுங்கள் என்றார். அவர்கள் கற்களை எடுத்து வந்து குவித்தனர். அந்த குவியல் அருகே சாப்பிட்டார்கள். லாபான் அதை ஜெகர் ஷஹதுதா என்று அழைத்தான். ஆனால் யாக்கோபு அதை சாட்சி குவியல் என்று பொருள்பட கலீத் என்று அழைத்தார். லாபான் மேலும், இந்த குவியல் இன்று உனக்கும் எனக்கும் சாட்சியாக இருக்கிறது என்றான். ஆகையால் அதற்கு கலீத்